Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. ரொம்பயுமே ஒரு ஷாக்கிங்கான நியூஸோட தான் நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். பிகாஸ் ப்ரைம் டைம் சீரியலில் சடனாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த சீரியல்ஸ்க்கு பதிலாக இதுதான் டெலகாஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அஃபீஷியலான இன்ஃபர்மேஷனுமே கிடச்சிருச்சு. இன்னும் மேலே கொஞ்சம் நாளைக்கு அந்த மாதிரி தான் டெலகாஸ்ட் ஆகும் போல். ஏன்னா அவங்க ஒவ்வொரு நாளும் பண்ணுறதை பார்த்தா இதுதான் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி எந்த சேனலில் எந்த சீரியல்ஸை ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான் ஐபிஎல் சீசன் இப்போ ரொம்பவுமே விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. டிஆர்பி ரேட்டிங்ஸ் ஐபிஎலுக்கு முதற்கொண்டு ரிலீஸ் ஆயிருக்கு. 5+ டிஆர்பிலாம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி பிடிச்சிருக்கு. ஸோ அந்தளவுக்கு ஐபிஎல் வந்து இந்த தடவை நல்லாவே வந்து டிஆர்பியில் வந்து ஒரு பெரிய ரோலை வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கு. ஹை வால்டேஜ் ட்ராக் ஆஃப் சிங்கப்பெண்ணேவே 9+ தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா பார்த்துக்கோங்க ஐபிஎல் எந்த அளவுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக அந்த தடவை போயிட்டுருக்கு அப்படின்னு. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லை வச்சாது டிஆர்பி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கலர்ஸ் தமிழ் வந்து ஒரு முடிவுக்கு இறங்கிட்டாங்க போல். ஏன் அப்படின்னா சிஎஸ்கே ஆர்சிபி இவங்க ப்ளே பண்ணுற ஒவ்வொரு மேட்சையும் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 7 மணிலேருந்து 11 வரைக்கும் டெலகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா சிவசக்தி திருவிளையாடலில் ஸ்டார்ட் ஆகி நைட் 9:30 டெலகாஸ்ட் ஆகிற அணு சீரியல் வரைக்கும் எந்த சீரியலுமே எனக்கு டெலகாஸ்ட் ஆகாது. இது இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் எப்போல்லாம் சிஎஸ்கே இல்லை ஆர்சிபி இவங்களோட மேட்சஸ்லாம் வருதோ ஸோ அந்த டேட் ஃபுல்லாகவே சீரியல்ஸ் டெலகாஸ்ட் ஆகாது போல். ஏன் அப்படின்னா நாளைக்கு சிஎஸ்கேவோட மேட்ச் இருக்குது. ஸோ நாளைக்குமே சாயந்தரம் 7 மணிலேருந்து சீரியல்ஸ் டெலகாஸ்ட் ஆகாது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃப்ரைடே ஒரு சிஎஸ்கே மேட்ச் இருக்குது. ஸோ ஃப்ரைடேவும் பார்த்தீங்கன்னா எந்த சீரியலுமே டெலகாஸ்ட் ஆகாது. மோகினி ஆட்டம் ஆரம்பம் சீரியல் மட்டுமே தான் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் டெலகாஸ்ட் ஆகுது. 7 மணிலேருந்து டெலகாஸ்ட் ஆகிற எல்லா சீரியல்ஸுமே கலர்ஸ் தமிழ் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஆர்பிக்காக தான் பார்த்தீங்கன்னா சடனாக அந்த மாதிரி சீரியல்ஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு மேட்சை டெலகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் சீரியல்ஸை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இது ரொம்பவுமே டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி டிஆர்பி ரேட்டிங்ஸ் ரொம்ப கம்மியாக தான் வாங்கிட்டு இருக்கு சீரியல்ஸ். ஸோ இந்த மாதிரி அவங்க பண்ணுறதுனால டிஆர்பி இன்னுமே குறையும். ஸோ இவங்க இப்படி பண்ணுறதை பார்த்தா இந்த வாரம் வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே மட்டுமே தான் கலர்ஸ் தமிழில் ஈவினிங் சீரியல்ஸ் டெலகாஸ்ட் ஆகும் போல். சரி, இந்த டைம் சேஞ்சஸை பற்றி உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.